ஹalleluya. எனக்குள்ள ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்தவரா இருக்கிறாரு, ஒரு குறையும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இவருக்காக ஏதாவது செய்யணும். நம்மளும் சரி, நம்ம சந்ததியும் சரி, ஆண்டவருக்காக ஓட தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஒரு பக்கம் என்னுடைய அப்பா, இன்னொரு பக்கம் என்னோட எஜமான். ஓகே, ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். 2 நாளாகமத்தில் 20வது அதிகாரத்தில் யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவருக்கு எதிராக கூட்டுப்படை வருது. கூட்டணி வச்சு எதுக்கு வர்றாங்கன்னா சண்டைக்கு வர்றாங்க. அவரோட இந்த மனுஷன் ஒத்தையில் நிற்கிறாரு. தனியாக இருக்கிறவருக்கு இப்போ என்ன வந்துருச்சுன்னா பயம் வந்துருச்சு. அதனால அவர் நேராக யாரை கூப்பிடுறாருன்னா, யாரை கூப்பிடணுமோ அவரை கூப்பிடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை கூப்பிடணுமோ உங்க குடும்பத்துக்கு விரோதமா எத்தனை பேர் கூட்டணி அமைச்சாலும் பரவாயில்ல, நீங்க அவரை கூப்பிடுவீங்க அப்படின்னா சொல்லுங்க, எல்லா கூட்டணியும் செதறு தேங்காயா மாறிடும். எல்லா கூட்டணியும் சதறு தேங்காவா மாறிடும். துண்டு துண்டா செதறி ஓட ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். என்ன எதிர்ப்பு இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் ஆண்டவர் செதறடிக்கிற ஆண்டவர். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவன் சாமிக்கு செதறு தேங்காய் உடைப்பான். ஆனா நம்ம சாமி நமக்கு என்ன செய்வார்னா, ஓங்கி எது எதிரா வருதோ அதை எடுத்து ஒரு அடி அடிச்சா எல்லாம் என்ன செய்ய போகுது? செதறப்போகுது. செதறி ஓடக்கூடிய விதத்துல கர்த்தர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சிதறடிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த மாதிரி ஒரு காரியத்தை யோசபாத்துக்கு ஆண்டவர் செஞ்சார். எஸ், நமக்கு செய்ய போறார். ஆமென். ஆனா என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே. யோசபாத் உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா, சகாயம் தேட கர்த்தருடைய சமூகத்துல என்ன செஞ்சாரா? சகாயம் தேடினாரா. அல்லேலூயா. ஹalleluya. அதாவது ஒருத்தட்ட உதவி கேட்கணும்னா நமக்கு ஒரு கூச்சம் வருமா வராதா? வரும். ஒருத்தட்ட போய் உதவி கேட்கறதுக்கு என்ன வரும்? இயல்பாவே மனுஷனுக்கு கூச்சம் வரும். ஆனா ஆண்டவற்றை மட்டும் உதவி கேட்கறதுக்கு கூச்சப்படவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அவரை நோக்கி கையை உயர்த்துறதுக்கு கூச்சமே வர மாட்டேங்குது. எஸ். அவர் சமூகத்துல உட்கார்ந்து கதறி அழுறதுக்கு கூச்சமே வரல. அவரை நோக்கி கையை உயர்த்தி கூப்பிடுறதுக்கு என்ன வரல? கூச்சமே வரல. ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு கூச்சப்பட்டீங்கன்னா சிக்கல் தான். எஸ். அதனால டாடி உங்களை கூப்பிடுறதுக்கு ராஜாவுக்கு வெக்கமே இல்லை. எஸ். ஜனங்கள்லாம் கேட்டிருப்பாங்க, ஏயா எங்களை காப்பாத்துறதுக்கு தானே நீ மேல உட்கார்ந்து இருக்கிற, நீ ஏன் என்ன காப்பாத்துன்னு சொல்லி ஆண்டவரை என்ன செய்யறேன்னா கூப்பிடுற அப்படின்னு ஜனங்கள் தன்னை குறிச்சு ஒரு மாதிரி நினைப்பாங்கிற எண்ணம் யாருக்கு வரல? யோசபாத்துக்கு வரல. அவர் என்ன செய்யறாருன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். ஆமென். அல்லேலூயா. இந்த தெய்வத்துக்கு ஒரு இயல்பு உண்டு, கூப்பிட்ட நாள்லயே பதில் தருவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. சங்கீதத்துல வாசிக்கலாமா அந்த வசனத்தை? கர்த்தர் எந்த நாள்ல? கூப்பிட்ட நாளில். சங்கீதம் 138 பாருங்களேன். தேங்க்யூ அப்பா. 8 3 வருதா? 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீ. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீ. என்னைக்கு கூப்பிட்டனோ அன்னைக்கே 24 மணி நேரத்துல உங்களுக்கு ஒரு மறு உத்தரவை அருளி செய்கிற தேவனை நான் கூப்பிடுறதுனால என் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. எவ்வளவு நேரத்துல? கூப்பிட்ட நாள்ல 24 மணி நேரத்துல. அது எப்படி ஆண்டவருக்கு அது கேட்டுச்சுன்னு என்ன செய்யல தெரியலையே. ஆனா அவர் கேட்கிறாரு. ஆமென். நான் கூப்பிடும் பொழுது என் ஆண்டவர் மறு உத்தரவு அருளுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. கூப்பிட்ட நாளில். எந்த நாள்ல? நான் கூப்பிட்ட நாளில். எந்த நாள்ல அவர் அழைச்சோன்னா அந்த நாள்லயே. எஸ். யாகாசியேல் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஒரு வார்த்தையை தர்றாரு பாருங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்க சண்டை போட மாட்டீங்கன்றார் ஆண்டவர். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. அதாவது சண்டை போடுறதுக்கு எல்லாருக்கும் என்னதான் வருது வாயில? வார்த்தையை வச்சு தானே சண்டை போடுறான். எஸ். ஆனா ஆண்டவர் வார்த்தையை தந்துட்டாருன்னா சண்டை போடாத. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. பெண்ணினாலோட அண்ணாள் சண்டை போட்டாளா? போட்டா. ஏன் சண்டை போடல? ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்புறதுனால உங்களோட சண்டை போடுறவங்களோட நீங்க சண்டை போடாதீங்க. எஸ். இன்னைக்கு வச்சுக்கிறேன் அவனை. இன்னைக்கு போய் இந்த ப்ரேயர் மீட்டிங் முடியணும்னு தான் காத்திருந்தேன். உபவாசத்தை முடிச்சுட்டு நான் போய் இன்னைக்கு என்ன பண்றேன் பாருங்கன்னு ஒரு வெறி இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்லார், உனக்கு நான் வார்த்தையை தந்து அனுப்புறேன்,
எஸ் வாயில சில விடுங்க. அல்லேலூயா. சிலுவை போடுங்க. என் கூட யாரு சண்டை போட்டாலும் சரி, என் வாயில உங்க வாயில இருந்து வார்த்தை வந்திருக்கிறதுனால நான் யாரோட என்ன செய்ய போறதில்ல, சண்டை போட போறதில்ல. நாவுகளின் சண்டைக்கு என்னை காப்பாத்திக்கங்க ஆண்டவரே. ஆமென் அப்பா. அல்லேலூயா. ஹalleluya. வார்த்தை தந்ததுனால எஸ் சண்டை போட மாட்டேன். சண்டை போட மாட்டேன். அல்லேலூயா. ஹalleluya. இவர் சண்டைக்கு போவார்னு பார்த்தா வேர்டு கிடைச்ச உடனே எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை என்ன செய்யுங்கள், நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. ஹalleluya. உங்களுக்கு சக்தி இல்லை, ஆனா உங்களுக்கு ஒரு சித்தி உண்டு. ஆமென். புரிஞ்சா? உங்களுக்கு தெம்பு இல்ல, எஸ் உங்களுக்கு பலன் இல்ல, இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்த்து நிக்க உங்களுக்கு பலன் இல்ல, திராணி இல்ல, சக்தி இல்ல, ஆனா உங்களுக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டுன்ற. வெற்றி உண்டு. அல்லேலூயா. ஹalleluya. யாரை எதுக்க எனக்கு தெம்பு இல்ல, நான் ஒரு அப்ராணின்னு வந்தீங்களோ அவங்கள நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அவங்கள நீங்க ஜெயிப்பீங்க. அவங்கள நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆமென். எப்படி ஆண்டவரே? என் வார்த்தை இருக்குல, எஸ் நான் சொல்லி அனுப்புறேன்ல, ஆமென். நீ ஜெயிப்ப. ஜெயிப்பேன். யார ஜெயிக்க போற? எஸ் என்னிலும் பலத்த சத்துருக்களுக்கு என்னை என் ஆண்டவர் நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. சில பேர் உங்களோட சண்டியர்த்தனம் பண்றாங்க. சண்டியர்னா தெரியுதுல்ல, இந்த ஊர்ல வம்புழுக்கிறதுக்குன்னு சில பேர் என்ன செய்வான் இருப்பாங்க. இந்த ஏப்ப சாப்பைகள்கிட்ட போய் வம்புழுக்கிற மாதிரி உங்களை ஒரு அப்புறாணி நினைச்சு யாரு உங்கள்கிட்ட வந்து வம்புழுத்தாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எஸ் என்ன வச்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இவர் ஃபெய்த் வந்தோன்னு என்ன செய்றாரு பாருங்கன்னா, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக பாட்டு பாடுற ஆளை நிறுத்துறாரு. எஸ் இந்த கத்தி கபடா வச்சிருக்கவங்க எல்லாம் பின்னாடி வா, சண்டைக்கு யார் முன்னாடி போனோம்? கொயற்றி முன்னாடி போ எஸ் அப்படின்னு துதிக்கிற டீம் என்ன செய்யறாங்கன்னா முன்னாடி நிறுத்துறாங்க. நல்ல கவனிங்க, சொல்லுங்க. ஆயுதம் இல்லாத யுத்தம், ஆயுதம் இல்லாத யுத்தம், யுத்தமே இல்லாத ஒரு ஜெயம், யுத்தமே இல்லாத ஒரு ஜெயம். கையை தட்டி அப்பா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. திரும்பவும் சொல்லுங்க. ஆயுதமே இல்லாத, ஆயுதமே இல்லாத யுத்தம். யுத்தம். எதுக்குடா வந்த? சண்டை போட வந்தேன். சண்டை போட வந்தா எங்கடா கத்தி? ஆயுதம் எங்கடா? அப்ப கத்தி இல்லாம சண்டை போடுவீங்களாடா? இந்த சண்டை அப்படித்தான். எஸ் அல்லேலூயா. ஹalleluya. என்ன கத்தி இல்லாம சண்டை போடுறத பார்த்து ஆச்சரியப்படுற? சண்டையே போடாம ஜெயிக்க போறோம். ஆமென். உங்களை மிரட்டுற சில சண்டியர்களை சண்டையே போடாம நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்படி ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமென். வெற்றியை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. யுத்தம் இல்ல, ஆயுதம் இல்லாத யுத்தம், ஆயுதம் இல்லாத யுத்தம், யுத்தமே இல்லாத ஜெயம். 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 இதுக்கு பேரு தான் அற்புதம். அற்புதம். யாரெல்லாம் கர்த்தரை கூப்பிடுறோமோ அவங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்ய என் ஆண்டவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சாட்சியை நீங்க சொல்ல போறீங்க. ஆமென். இந்த மாசம் சொல்ல போறீங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஜெயிச்சு முடிச்ச உடனே அவங்க எல்லாரும் கர்த்தருக்கு என்ன செய்றாங்கன்னா ஸ்தோத்திரம் செலுத்து. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 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 சில ஸ்தோத்திரம். சில ஸ்தோத்திரம். கர்த்தரை மாத்திரம் நம்புறவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமென். புரிஞ்சிருச்சா? ஆமென். இந்த அவர் ஸ்தோத்திரம் சொன்னாரு, அந்த ஸ்தோத்திரத்தை காப்பி அடிச்சு நானும் ஸ்தோத்திரம் சொல்றேன்னு இல்ல. நீங்க நம்புனீங்கல்ல, நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்புனதுனால நீங்க மாத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க. நீங்க மாத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்க. அல்லேலூயா. ஹalleluya. அன்னாள் கர்த்தரை நம்பினாளா? நம்பினாள். அவ சொன்ன ஸ்தோத்திரத்தை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவள மாதிரி நம்பினா சொல்லலாம். எஸ் அல்லேலூயா. ஹalleluya. பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. ஸ்தோத்திரத்துல ஸ்தோத்திரத்துல காப்பி அடிக்காதீங்க, காப்பி அடிக்காதீங்க. ஒரிஜினலான ஒரிஜினலான ஓன் ஸ்தோத்திரத்தை, ஓன் ஸ்தோத்திரத்தை சொல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஹalleluya. கர்த்தரை மாத்திரம் நம்புகிற உங்க வாயில ஒரு ஸ்தோத்திரம் வரப்போகுது. எஸ் நீங்க சாட்சி சொல்றப்ப ஊர் சொல்லும், இது ஜாஷ்வாவோட ஸ்தோத்திரம். எஸ் ஹalleluya.
அல்லேலூயா. ஹalleluya. அம்மா பேர் என்ன? தேவா. இது தேவாவோட ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப பைபிள்ல அன்னாள் ஸ்தோத்திரம் இருக்கு, மரியாள் ஸ்தோத்திரம் இருக்கு, மிரியாம் ஸ்தோத்திரம் இருக்கு, யாரோ தாவீதோட ஸ்தோத்திரம் இருக்கு. என் ஸ்தோத்திரமும் என் நாட்கள்ல இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை மாத்திரம் நம்புறவன் பெராக்கால சொல்ற ஸ்தோத்திரம் அவன் மாத்திரம் சொல்ற ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்படி ஒரு கனத்தை, ஒரு ராஜ மேன்மையா, ஒரு மகிமையான சாட்சிய டாடி உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. எங்களை லைவ்ல ஃபாலோ பண்ற ஒரு கப்பல், அவங்க எனக்கு சமீபத்தில் ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. பாஸ்டர், உங்க ஃபெய்த் எல்லாம் நாங்க குறித்து கேள்விப்பட்டோம், நிறைய கேட்டு எங்களுக்கு பயங்கர ஃபெய்த் ஆயிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை, 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் குழந்தை இல்லைங்கிற பெரிய தவிப்போடு இருக்கிறப்ப தான் உங்களுடைய ஃபெய்த் கன்ஃபெஷன்லாம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஃபெய்த் வந்துருச்சு. அப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி காத்திருந்தோம். 9 வருஷ காத்திருப்புக்கு பிறகு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல், எந்த டாக்டருடைய தலையீடு இல்லாமல் நேச்சுரலாகவே எங்களுக்கு கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. ஆமென். நான் குழந்தையோட உங்களை பார்க்க என்ன செய்வேன்? வருவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நம்புறீங்கல்ல? எல்லா மருத்துவ, அதாவது உலகமே அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அப்ப இவங்க சொல்ற ஸ்தோத்திரம் அவங்க மாத்திரம் தான் சொல்ல முடியும். மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா யாரை மாத்திரம் நம்பினாங்க? கர்த்தரை மாத்திரம் நம்பினாங்க. நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறீங்க. எஸ். அதனால நீங்க சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை வேற யாராலையும் சொல்ல முடியாது. ஒரிஜினல் ஸ்தோத்திரம் வரும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது என்ன பெரிய பியூட்டினா, எல்லாம் முடிச்சு அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவங்க நேரா வெற்றி பட ஜெயிச்சுட்டு எங்க வருதுன்னா, கர்த்தர் தந்த ஜெயத்தோட எருசலேமுக்கு வந்த யாருமே நேரா வீட்டுக்கு போலையாம். நேரா எங்க தான் போயிருக்காங்க? ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிருக்காங்க. எஸ். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அதை பெற்றுக்கொண்ட உடனே நீங்க நேரா வீட்டுக்கு போகாம நேரா ஆலயத்துக்கு ஓடி வந்து அமர்ந்து, இங்க அமர்ந்துதான் ஜெபம் பண்ணேன், இங்க அமர்ந்துதான் நான் கேட்டேன். இதை கேட்டப்ப இந்த வார்த்தையை தந்தீங்க. அதனால இந்த ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போகாம நேரா உங்கள்கிட்ட வந்து இருந்து ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை எஸ், இந்த மாசம் கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென். ஐ பிலீவ். எத்தனை பேருக்கு தெம்பா இருக்கு? ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க சொல்லுவீங்க, இருயா இதை செஞ்சது யாரு? கர்த்தரியா. அதுக்குள்ள வீட்டுக்குலாம் போக முடியாது, நேரா எங்க தான் போகணும்? ஆலயத்துக்கு தான் போகணும். நேரா பாஸ்டர்ட்ட போய், பாஸ்டர், பாஸ்டர் உங்க வாயில இருந்து கர்த்தர் போட்ட வார்த்தையில அந்த அற்புதம் என்ன செஞ்சு நடந்துச்சு பாஸ்டர். இந்த ஆசீர்வாதம் கிடைச்சோன்னு வீட்டுக்கு கூட போறதுக்கு மனசு இல்ல, நேரா எங்க தான் வந்தேன்? ஆலயத்துக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. ஹalleluya. இது யோசபாத் தான் செய்வாரா? இல்லை. யோசபாத்துடைய ஆராதிச்ச அந்த தெய்வத்தை தானே நம்மளும் ஆராதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. எனக்கும் அவர் செய்ய வல்லவர். வல்லவர். அதனால நீங்க ஜெப வீட்டுல உங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடுறா. கார நேரா சர்ச்சுக்கு, பைக்க நேரா விடுறா சர்ச்சுக்கு, ஆட்டோவை நேரா எங்க கொண்டு நிறுத்து? சர்ச்சில் நிறுத்துன்னு சொல்லி கர்த்தர் செஞ்ச அதிசயத்தை, கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை நேரா சுமந்துக்கிட்டு ஆண்டவர் சந்நிதி முன்னாடி வந்து நின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு புதிய காரியத்தை நீங்க கூப்பிடுகிற டாடி உங்களுக்கு செய்ய வல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, இயேசு ராஜா. 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 நன்றி ராஜா, இயேசு ராஜா.
நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இம்மட்டும் உதவின எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி. தேங்க்யூப்பா. அப்பா அப்பா, ஒரு ஸ்தோத்திரம் உங்களுக்கு உங்க குடும்பம் மாத்திரமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், உங்க தரிசனத்துல நீங்க மாத்திரமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திரம் நீங்க செலுத்தக்கூடிய ஸ்தோத்திரம். யுனிக்கா சொல்லுவாங்க, இது அந்த குடும்பத்துக்கே உரிய ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் என் அப்பா அப்பா, உங்களுக்கு தான் என் அப்பா அப்பா, உங்களுக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெராக்கா உண்டு. பெராக்கா உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்ன உண்டு? பெராக்கா உண்டு. பெராக்கா உண்டு. பெராக்கா உண்டு. ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷங்க பலன் கொள்ளாதபடி செய்கிற ஆண்டவர். ஆமென். நீங்க கூப்பிட்ட நாள்ல உங்க சார்பில் என்னோட சார்பில் எழுந்தருளி கிரியை செய்கிற ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால யாராவது சின்ன பிள்ளைங்கிட்ட சேட்டை பண்ணா என்ன சொல்லும்? இரு இரு, எங்க அப்பா கிட்ட போய் சொல்லி கொடுக்குறேன். எங்க அப்பாவை சின்ன பிள்ளை மாதிரி நீங்களும் சொல்லுங்க, எங்க அப்பாவை கூப்பிட்டுவேன். அப்பாவை கூப்பிடு. எங்க அப்பாவை கூப்பிட்டேன்னு வச்சுக்க, எங்க அப்பா எனக்காக கிரவுண்டுக்கு வருவாரு. ஆமென். உங்களுக்காக கிரவுண்டுக்கு வர்றாரு. ஆமென். உங்களுக்காக களத்துக்கு வர்றாரு. ஆமென். அல்லேலூயா. உங்க ஃபெய்த்த கடந்து போக அவரால முடியாது. எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை வேணாலும் கடந்து போயிடுவாரு. ஆனா அவர் மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசத்தை கடந்து போக அவரால முடியாது. நின்னு பதில் சொல்லித்தான் ஆவாரு. ஆமென். உங்க சார்புல நின்னு ஆண்டவர் பதில் சொல்லிதான் ஆவாரு. என் மேல நீ வச்சிருக்கிற ஃபெய்த்த கடந்து போக என்னால முடியாது. முடியாது. அல்லேலூயா. இந்த காரியத்துல அவரை கெட்டியா பிடிச்சோமோ நம்ம முகம் வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. எத்தனை நம்புறீங்க? ஆமென். எத்தனை நம்புறீங்க? ஆமென். ஆண்டவரே, இந்த மாசத்துல அற்புதம் நடப்பதாக. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லா வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லா வல்லவரே. சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லா வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லா வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். இத்தனை பாட்டு வர்ற இந்த நாட்கள்ல நீங்க பாடின ஒரு பாட்டும் வருது. ஆமென். ஆமென். இல்ல, எனக்கு பாட்டெல்லாம் என்ன செய்யாதுன்னா வராதுங்க. நானே அறிக்கை பண்றேன். ஆமென். எனக்கும் ஒரு பாட்டு என்ன செய்ய போகுதுன்னா வரப்போகிறது. நானும் பாடத்தான் போறேன். ஆமென். என் பாட்டு யூடியூப்ல வரத்தான் போகுது. ஆமென். ஜோஷுவா பாட்டு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாடுறதா ராகம், நீங்க உங்க வாயில நீங்க போடுறதா தாளம். நீங்க அவன் தாளத்துக்கு பாடுறா இல்ல, நீங்க பாடுறதுக்கு தான் தாளம் போடணும். அல்லேலூயா. இந்த மாதிரி டெஸ்டிமனிய கத்திர மாத்திரம். எனக்கு அதான் மரியாள் வாயில ஒரு பாட்டு வந்துச்சு, மரியாளோட சாங். அண்ணாள் வாயில ஒரு பாட்டு வந்துச்சு, அண்ணாளோட சாங். அல்லேலூயா. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா நிக்குது. அந்த மாதிரி உங்க டெஸ்டிமனிய நீங்க ஒரு சாங்கா பாடக்கூடிய
ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை உங்க குடும்பத்துக்குன்னு கர்த்தர் செய்ய போறாரு. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், ஸ்தோத்திர பாட்டு. வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. கர்த்தர் எழுந்தருளுவாராக, கர்த்தர் எழுந்தருளுவாராக, கர்த்தர் எழுந்தருளுவாராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எந்த பகுதியில ஜனங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ, யாரை எதிர்க்க பலன் இல்லாம நிக்கிறாங்களோ, என் ஆண்டவர் எழுந்தருளுவீராக, என் ஆண்டவர் எழுந்தருளுவீராக. உங்க சார்பில கர்த்தர் எழுந்தருளுகிறார். உங்க காரியத்துல யுத்தம் பண்ணும்படியாக என் ஆண்டவர் எழுந்தருளுகிறார். நீ கூப்பிட்ட நாளில் உனக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன் உங்க சார்பாக எழுந்தருளுகிறார். கர்த்தர் எழுந்தருளுகிறார். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. நீ சண்டை போடாம ஜெயிப்ப, நீ சண்டை போடாம ஜெயிப்ப, நீ சண்டை போடாமலே ஜெயிப்ப, நீ சண்டை போடாம ஜெயிப்ப. அப்பாவை கூப்பிடுங்க, டாடியை கூப்பிடுங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. அப்பா, அப்பா, உங்களுக்கு அப்பா, அப்பா, உங்களுக்கு உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை சொல்றதுக்கு நேரா ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வீட்டுக்கு கூட போகாம நேரா ஆண்டவர்கிட்ட போய் நேரா நான் சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லி நீங்க கண்ணீரோட தேவ சமூகத்தில் வந்து நின்று ஸ்தோத்திர செலுத்தக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். இந்த சீசன்ல செய்ய போறார். நம்புன்றார் ஆண்டவர். நீ சித்தி பெறுவ, நீ ஜெயிப்ப. நம்பு, நம்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெம்பா இருக்கு? ஆமென். இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு போங்க. ஆமென். கத்தி எடுத்துக்கிட்டு இல்ல, வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு. எங்கடா வந்த சண்டைக்கா வந்த? எங்கடா கத்தி? வார்த்தை தான் கத்தி, வார்த்தை தான் கத்தி. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஜெயத்தை, உங்களை கற்பனால செய்ய முடியாத ஒரு வெற்றியை கர்த்தர் வச்சு உங்களை கொண்டாட வைக்க போறாரு. ஆமென். ஒரு பெராக்கா உண்டு. நல்ல கையை தட்டி அப்பா